வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். நான் வேணா என் குடுமி எடுத்துக்கிட்டேன். நந்தினி குடுமி எடுத்துட்டுமா? ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா? அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சுனாமில இருந்து சர்வே ஆக போறோம். அதாவது சுனாமினா சாதா சுனாமி இல்ல, இது வந்து லாவா சுனாமி நண்பர்களே. பட்டா பொசிக்கிடுவோம். சாதா சுனாமியா இருந்தா சும்மியில சுனாமில இதுல அது என்னது பொரிக்கல சாப்பிடுவோம். அது என்னதுடா சுனாமி ஐயா நண்பர்களே, அது பேர் வரமா சுனாமிலே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஞாபகம் வந்துச்சு. அதாவது சுனாமில சும்மிங்க போடுற மாதிரி அப்படிலாம் சும்மிங்க போட்டா நம்மள போட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் தான். இன்னைக்கு நம்ம லாவா சுனாமி இருக்கு இல்லையா, லாவா சுனாமில இருந்து சர்வே ஆக போறோம். இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதுல அப்படியே நம்ம வின்னு அது இது நிறைய போயிட்டே இருக்கும். உள்ள போயிட்டு மத்தலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம இப்போ கேமுக்குள்ள வந்தாச்சு. ஐயா தலைவரே, எங்க இருக்கீங்க? இங்க பின்னாடி முன்னாடி வரணும் ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, நான் இருக்கேன். நான் இது ஆமா மேரடா. ஹேய், என்ன பூனை குட்டிலாம் வச்சிருக்கானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவனுக்கு இவ்வளவு வேகம் வர்றே? ஹேய், இங்க பாரு ப்ரோ, லாவா முன்னாடி லாவாக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தன் கொழுந்து விட்டு. பாத்துட்டேன் ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, அண்ணன் நட போட்டு என்ன நட இது ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, ஆஹா மெல்ல நட மேனி ஒண்ணு இங்க பாரு, நானும் போறேன். என்ன எனக்கு ப்ரோ இத்து போனே துரு புடிச்சு போனே. என்ன அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்கிரேடா எப்படி? ஐயா தெரியல, சைடுல பாயிண்ட் எடுத்து பாருங்க. ஓட தூரம் குறையல. எனக்கும் ஏறுது. 27 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோமா? இப்பதான் 27 வச்சிருக்கோமா? நான் சொன்ன பத்தில நண்பர்களே, இதுதான் லாவா ஐஸ் ரஷ். அந்த இது இருக்கு பாருங்க, ரிசிங்கா ப்ரோ, ரைசிங் ப்ரோ, ரைசிங். படிடா ஒழுங்கா படிடா. இந்த இருக்கு பத்தில நண்பர்களே, நம்ம சொன்னோம் லாவா வருது. அந்த லாவா இதுதான் ப்ரோ. எனக்கும் மாறிச்சு அந்த ட்ரெட்மில். ஆமா, எல்லாரும் என்ன ப்ரோ அவ்வளவு வேகமா ஓடுறானுங்க? பாத்த மின்னலாத்துல பாரு ப்ரோ. அந்த இது வர பறக்கறானே. இந்த ஓட்ட ஓடுறீங்க. டேய் இது கூட ஏதோ வச்சிருக்கான் ப்ரோ. யாரா அவனுங்க ப்ரோ? நானும் வேகமா ஓடுறேன். இங்க பாருங்க. ஆனா அவ்வளவு வேகமா ஓடலையே, ஒரு அளவுக்கு ஓடுறேன். ஏய் என்ன ப்ரோ நீங்க வேகமா ஓடுறீங்க? நான் ரொம்ப பொறுமையா தான் ஓடுறேன். ஓடுவீங்க ப்ரோ. அவனை பாரு ப்ரோ, ஒருத்தர ப்ரோ ஏதோ கூட வச்சிருக்கான் ப்ரோ. நீ அது ஒண்ணும் இல்ல இதுங்க. ஐயோ நான் வேற ஏதோ ஒன்னு சொல்றேனே. ஏய் வர அவங்க ப்ரோ. ஏய் லாவா உள்ள வராங்க. டேய் தம்பி, அது லாவாடா. தெரியல, செத்துருவாங்களா இருக்கும் நினைக்கிறேன். லாவா வந்துச்சுன்னா லாவா வந்தா செத்துருவாங்க தான் கன்ஃபார்ம். பின்ன லாவால போனா என்ன ப்ரோ? ஏதாவது லாவால போனா பின்ன சாவு ப்ரோ. பூனை குட்டிலாம் இருக்கு ப்ரோ. பூனை தெரியல எங்க எடுத்துருக்கான். என்னடா மூஞ்சி இது கட்டமா பூனை. இந்த பக்கத்துல முட்டையா இருக்கு, இதுல தான் எடுத்துருக்கான். அப்புறம் அங்க பாரு ப்ரோ, அந்த முட்டையில அந்த நாய் இருக்கு, அந்த ஃபேமஸான நாய். முதல்ல இந்த கேமோட கான்செப்ட் என்ன ப்ரோ? கண்டுபிடிக்கணும் ப்ரோ. அப்பதான் கரெக்டா இருக்கும். இருங்க, நம்ம அதாவது ஸ்டார்டிங் வரப்ப நம்ம வந்து அண்ணனடா போட்டு வந்துட்டு இருந்தோம். எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, அப்படியே நான் போய் பாக்குறேன். நான் உள்ள போறேன். ஐயோ லாவா வருது, பொசிக்கிறணும். நீ சாவு, ஏன் சாவு, நான் சாவுறேன். லாவா வருதா? இருங்க, லாவால கால வச்சு பாப்போம். நான் மேல ஏறி நிக்கிறேன். இப்போ இதுல ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. மத்தவங்க கணக்கு இல்ல நம்பர்ல. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தலைவர் ஐயா அடிவுது ப்ரோ. என்னைய பாரு ப்ரோ, நான் எங்க மேல நின்னுட்டேனே. எங்க இருக்கீங்க? ஃப்ரண்ட்ல பாருங்க, லாவா மேல. இங்க நான் ஓட்டிருக்கேன் ப்ரோ. என்ன வேகத்துல ஓடுறேன் தெரியுமா? இங்க வந்து பாருங்க நான் எவ்வளவு வேகத்துல ஓடுறேன்ட்டு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் போய் ஜெயிக்க போறேன் முதல்ல. ப்ரோ ஒருத்தன் அந்த ஏதோ கூட ஏதோ அந்த பூனை குட்டிலாம் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன வேகம் தெரியுமா ஓடுறான்? விட்டு தூக்கிணும் பறக்குறான். இங்க இருந்து பறக்குறோம். இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிங்க, டாப் 5 வின்னு, டாப் 50 ஸ்பீடு. ஓ இவங்களா ப்ரோ, இவங்களா பெரிய கை போடுது ப்ரோ. அடுத்து முட்டையா இருக்குது. இது என்னது? வால்கனோ வேர்ல்டா ப்ரோ? புரியுது. ஐயா இங்க வாங்க. நான் ரேஸ்ல இருக்கேன். ரேஸ்ல இருக்கீங்களா? சரி, எங்கடா இருங்க. அவர் எப்படி வேலைக்கு ஆக மாட்டாரு நம்பர்ல. எப்படி போய் எங்கனா ஊந்து எதனா வேலை. சீம்ஸ் ப்ரோ, சீம்ஸ் முட்டை. நான் ஜெயிச்சிட்டேன். என்ன அப்படி ஜெயிச்சிட்டீங்களா? ஆமா, நான் ஜெயிச்சுக்குங்க. இப்போ நான் கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன் நம்பர்ல. என்னன்னா இங்க இருங்க, வந்துட்டேன் பாருங்க. பாருங்க, இங்க வாங்க. சோருக்கு பாத்தீங்களா? இது நம்ம அந்த வின்னு அதோ மேல இருக்கு பாத்தீங்களா? 3 வின்ஸ் ரெக்கார்ட். நீங்க இங்க இருந்து அங்க போனீங்கன்னா அங்க +1 ன்னு காட்டுதா வின்னு. ஒரு வின் ஆட் ஆயிடுச்சு அந்த கப்பு. இப்போ அதே மாதிரி 3 இருந்தா நம்ம அண்ணாட போயிடலாமா? ஓகே புரிஞ்சுச்சு. வால்கனோ வேர்ல்ட் அதோ அண்ணாட இருக்கு பாருங்க, அந்த வேர்ல்ட். அப்ப புரியுது. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. அப்படியே வேர்ல்டா போன உங்களுக்கு. ஓஹோ இதானா? இங்க பாருங்க, இந்த அடுத்த அப்கிரேட் ஆயிடுச்சு. முட்டை எதுக்குன்னு தெரியல ப்ரோ. முட்டையில இது இருக்கு ப்ரோ. முட்டையில என்ன இருக்கு? முட்டையில இருந்து வரும்போது என்னத்தான் சொல்லுச்சான்? வாயமுறா குரங்கு. ஏய் நானும் போறேங்க. இவரு கூட போயிட்டு வந்தாரு. வர நானும் போய் வின் எடுத்து வரேன். நானும் வரேன். நீ போறதுக்கு நான் ஜெயிச்சிடுவேன் ப்ரோ. போட்டியே உனக்கு எனக்கு தான் ப்ரோ. உனக்கு எனக்கு தான் ப்ரோ போட்டியே. நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கேன். எங்க? நான் மேல பாரு ப்ரோ. ஏய் என்ன இது இவ்வளவு ஓடுறாரு? அதுதான் ப்ரோ, லாவா வருது. நான் லாவா ப்ரோ இரு ப்ரோ வந்துறேன். நான் இவ்வளவு ஓடுறாரு. லாவா வருது. ஐயோ லெவல் 5 யாருக்கு? லெவல் 5 லாவா வருதா? வரல. நான் லெவல் மேல ஏறிட்டேன். நானு போடிடா. கொண்டா கூடாது. தப்பிச்சு வந்துட்டேன். ப்ரோ
வந்துட்டேன் நானும் தான் ப்ரோ வந்துட்டேன் ஆளை காணோம். வந்துட்டேன் தோர்கனே இதோதானா இப்ப பாருங்க புயல் வேகத்துல இப்ப இப்படி போவேன் நானு. போங்க புயல் வேகத்துல போறீங்களோ எந்த வேகத்துல போறீங்களோ ஓடுறேன் பாருங்க. போயிட்டு வாங்க இருங்க எனக்கு நண்பர்களே நம்ம இது என்னன்னு பாப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கேட்டதா ஒரு ட்ரெட்மில்ல ஓட ஸ்பீட் ஏறிட்டே இருக்கு bro. என்ன கேக்குது ஏய் முட்டை சுத்துது ஃபயர் ஃபைட்டரா யாரா நீ ஃபயர் ஃபைட்டரா எங்க போனா அவன் ஃபயர் ஃபைட்டரா எங்கடா போனா இருங்க என்னது ஃபயர் ஃபைட்டர் ப்ரோ ஃபயர் ஃபைட்டர் எனக்கு ஒருத்தன் வந்தான் ப்ரோ. அதாவது நம்ம இந்த இது இருக்கு பாத்தீங்களா வின்னு இத வச்சு தான் நம்ம இந்த முட்டை வாங்க முடியும் பொழுது இங்க குடுத்த உடனே இந்த இது வின்னு போயிடுச்சு. ஐயய்யா தோர்கா பெட்டு தோர்கா. அப்ப நான் இந்த முட்டையை வாங்கி பாக்குறேன். இது எக்யூப் பண்ணுவோம். ஏய் வந்துட்டா தலைவா நண்பர்களே புரியுது இவ்வளவு நேரம் +1 ரேட் இருந்தது இப்ப டபுள் ஆயிடுச்சு. ஓஹோ இதான் விஷயமா. எனக்கு அந்த ஃபேமஸான முட்டை கிடைச்சிச்சு ப்ரோ. டாகி ஃபேமஸான முட்டையா சீம்ஸா ஆமா இங்க பாருங்க. என்னங்க இது என்ன கொடுமை சரவணன். எவ்வளவு ப்ரோ இப்ப ஸ்பீட் ஓடுது உங்களுக்கு? எனக்கு 6.3 3 தான். எத்தனை கவுண்ட் ஓடிருக்கீங்க இது வரைக்கும்? நானா 600 வந்துட்டேன். 600ஆ? ஆமா போங்கடா நம்பர்லே விடக்கூடாது நம்பர்லே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 400 தான் வந்திருக்கோம். இது விடக்கூடாது. பறக்குறோம் இப்ப பறந்தே அவரை பாப்பீங்க. இப்ப நம்மளோட பறக்குற ஸ்பீட வண்டி அங்க பாருங்க வண்டி அப்கிரேட் ஆயிடுச்சு. நம்மளுது வண்டி அப்கிரேட் ஆயிச்சா? ட்ரெட்மில்லா? ஆமா ஆமா இப்ப நம்மளுக்கு உங்க வண்டியா? 10.2ல போகுது. ஐயோ போச்சு ஏறு அப்படியே தம்பி 10.2 ப்ரோ 10.2 எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. லாவா போகுது. இதுக்கப்புறம் அப்படியே குச்சி ஓடு. எந்த நம்பிக்கையில லாவால குச்சி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒண்ணும் அவளோட நம்பிக்கையில தான் பாருங்க. ஒண்ணுமே அவளையா அப்படியே சும்மா ஜம்புக்கு தான் போட்டு போயினே இருக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்மள தடுக்கவே முடியாது. அங்க பாருங்க நான் எவ்வளவு வேகமா வரேனே. நீ ஒண்ணே கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நான் 2 ஓடிட்டு வாங்கல ப்ரோ. ஏறா தெரிது ப்ரோ. ஆணவத்துல ஆடாத ப்ரோ. ஆணவத்துல தான் ப்ரோ அதிகம். அப்புறம் அங்க பாருங்க ஒருத்தன் எக்ஸலரேட் மாதிரி போயிட்டு இருக்கான். என் கூட ஒரு கிளைய ஓடிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஆயா கூட ஓடி போற? ச்சே பி ஐடியா ப்ரோ கடைசில. நக்கல்யா அவனுக்கு. ஓவர்டேக் பண்ண போறேன் பாரு. அவ்வளவுதான் பாதல வந்துட்டேன். லாவா அடி விழுகுது. லாவா எப்படியாவது முடிச்சிரணும். ஓடு முடிச்சிரேன். ஏறா அப்பாடா. நான் ஏறேன். எத்தனை வின்னு ப்ரோ கொடுத்துவாங்க நீங்க? 3ஆவது. ஆமா ஐயோ எனக்கு லைஃப் நிறைய போகுது. சாவு ப்ரோ சாவுல செத்த பையல. சாவுன்றது எனக்கு ஒண்ணு கிடையாது ப்ரோ. அது எனக்கு தெரியல. எதையாவது பேசிக்கிட்டு. ஆமா ப்ரோ அங்க பாரு நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்த லெவல் அன்லாக் பண்ண போறேன். பேசாம காசு குத்து என்ன பண்ண முடிஞ்சா பண்றோமா? ஸ்பீட் ஏத்துறது. அட போயா கடுப்பேத்திட்டு இருக்க. ஆனா காசு இல்லையே. வாங்க தலைவரே வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போய் பாப்போம். 3 ஏத்திட்டீங்களா மறுபடியும்? ஐயோ நான் ஏத்தல ப்ரோ. இரு ப்ரோ வந்துடுறேன். போலாமா? இருங்க நண்பர்களே நான் இந்த டீம்ஸ் வாங்கிக்கிறேன். அப்ப நாங்களும் வாங்குவோம். வாங்குங்க. யார் வேணாம்னா? டீம்ஸ் குத்துறா. ஐயய்யா Black Cat. எனக்கு இப்பிக்ல ஏதோ கொடுத்திருக்கான். ஐயய்யா எனக்கு Black Cat குத்துறா நண்பர்களே. ஏதோ கருப்பு பூனை. எனக்கு இந்த பிங்க் கலர் பூனை. நம்ம கூட ஒரு கருப்பு பூனை இருக்கு. போடு பிங்க் கலரா உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப எத்தனை ப்ரோ ஏறுது? 6+6. உங்களுக்கு? எனக்கு 15.5. 15ஆ? ஆமா. ஐயோ பூனை பாருங்க. அந்த பூனை நமக்கு ஒரு ரேர் பூனை கிடைச்சிருக்கு போல. அது பறப்பானு வண்டி அப்படி பறக்கும். ஆமா ப்ரோ உங்க இது எங்க? அந்த அவன் பேர் என்னது? டோரேமான் பாருங்க. ஐயா அவன் பேர் என்னது? நோபிட்டா காணோம். அது நோபிட்டா ஜெயில மாட்டிட்டாங்க. அது ஒரு பெரிய கதை. டோரிமானை ரிமாண்ட் பண்ணி ஜெயில உள்ள வெஸ்டாங்கோ. நோபிட்டா ஜெயில மாட்டினானா? ஆமா. என்ன ப்ரோ வளர்ற? இங்க பாரு ப்ரோ பச்சை கலர். ஐயோ என்னங்க இது? ஒரு ப்ரோ ஆமா ப்ரோ அந்த சைடுல ஒரு லெவலுக்கும் அது அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. தெரியுது எனக்கு இப்ப லெவல் 4ல இருக்கு. உங்க லெவல் 5ஆ? ஆமா அதான் ஸ்பீட் அல்லது. இப்போ எனக்கு எவ்வளவு ஏத்து தெரியுமா? 25. ஆமா. ஐயோ என்னங்க இது? பரவாயில்லை வண்டி. அவ்வளவுதான் நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. நீங்க வரக்குள்ள நான் 3 ரவுண்ட் போயிட்டு ப்ரோ எனக்கு ஸ்லோவா ஏறுது ப்ரோ. எனக்கு நல்லவங்க தான் ஒரு ஆண்டவன் கைவிட மாட்டாங்க. ஐயா இது சீட்டிங் நண்பர்களே. இத ஒத்துக்க கூடாது. ஏன்னா நான் வந்து ஆமா இத பாருங்க ப்ரோ பேசாத ப்ரோ. நீ பேசாத ப்ரோ. நீ சீட்டிங் ப்ரோ. நானே சீட் பண்ணேன். நான் சொல்றேன் இருங்க எக்ஸ்பிளைன் பண்ண கொடுங்க. நீ குறுக்கு பேசினா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ட்ரெட்மில்ல நிக்காம ஓட்டு இவரு ஆடாம ஜெயிச்சமடா அப்படினு ஒரு ஜெயிஸ்டர் நல்லா என்னோட ++ஆ ஏத்தி நீதான் ப்ரோ அடிச்சிட்டு சாவுங்கடா. அவ்வளவுதான் ஜெயிக்க போறேன். அடுத்த பச்சை வந்துச்சு. இப்பதான் பச்சையே வருது. பறந்தே வரும். நான் அடுத்த லெவலுக்கு ஓட போறேன். நீ அவ்வளவுதான் ஒரு வேலைக்கு ஆக மாட்டா ப்ரோ. நான் அடுத்த கேட் ஓபன் பண்ண போறேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஓடுங்க. ஒரே கேட்லயே தவிட்டடங்க. என்னது 2 வீதா குடுறாங்களா? ஒரு தடவை ஒண்ணு அடப்பாங்களா? அவ்வளவுதான். அடுத்த கேட் போயிட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். வந்தே அவர் ஐயோ எங்கடா ஸ்லோ ஓடுறான். ஸ்லோ ஓடுறானா? ஆமா சூப்பர். நான் போலாங்க. நல்ல வேளை நான் வரலங்க. அதான் நீங்க அடுத்த லெவலுக்கு வந்தாகணும். அவ்வளவுதான் 2. நான் வரலையேங்க. நான் ஏன் வர போறேன்? வந்தே ஆகணும். நான் வர மாட்டேனே.
நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவரை பீட் பண்ணி ஆகணும் நம்பர்லே விடக்கூடாது இன்னைக்கு. இங்க ஒரு ஏலியன் முட்டை. அதே முட்டை தான் இருக்கா, வேற முட்டை இருக்கா ப்ரோ? இங்க ஏலியன் முட்டை ப்ரோ. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மொக்கையா கொடுத்துட்டான். மொக்கையா கொடுத்துட்டானா? சந்தோஷம். காணோம், ஒண்ணுமே தெரியலையா? சீட் பண்ணிட்டானலா? நல்ல வேலை அவருக்கு ஒண்ணும் கொடுக்கல. ஒண்ணும் கொடுக்காதீங்கடா. எங்கடா போச்சு முட்டை? ப்ரோ இதுல இருக்கு ப்ரோ, அந்த பெட்ல போய் அக்யூப் பண்ணோம். காணோம் பெட்ல. காணுமா? சந்தோஷம். இதான் நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதே. நல்லது. ஐயோ ஐயோ கப்பு வேஸ்டா போச்சு. போடு, ஓபன் பண்ணு. ஏதாவது குறா நல்லா குறா சீக்கிரம்டா. அப்பாடா போடு ப்ரோ. எனக்கு கஷ்டம். என்ன கஷ்டம்? யாரா வந்தப்ப தெரியும் பாரு ப்ரோ. இங்க பாருங்க நம்மள உங்களை பீட் பண்ணியே ஆவறேன் இன்னைக்கு. அதான் என்னோட எய்மே பாதான். சரி நம்ம போயிட்டு வருவோம். இப்படிதான் ஓடுறாங்களா குடுகுடுன்ட்டு? ப்ரோ ஒரு பொண்ணு ஓடுது ப்ரோ. பொண்ணு ஓடுதா? ஆமா, டிங் 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 ஓடுது. ஓடு எடு. இதான் ப்ரோ சீட் பண்ற. நீதான் ப்ரோ சீட் பண்ற. இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எப்படிடா ஓடுற? எல்லாம் உங்களை காலி பண்றதுக்கு தான். என்னவோ சீட் பண்றாரு அவரு. சீட் பண்றேனா? பாரு ப்ரோ, எரிஞ்சினே போவோம் ப்ரோ. எல்லாம் உங்களை இது பண்றதுதான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடு போறேன்னு மட்டும் பாருங்க. இன்னும் எடுத்துக்கினே இருப்பேன். உங்களை காலி பண்றதா என்னோட எய்மே பாதான். ஓடுறா. என்னோட ஒரு பெட். ஏறு. போடா சிக்கா குட்டி. ஏறு. ஏறா. அவ்வளவுதான். எத்தனை ஓடிக்கிறேன். வந்துருச்சா? பாருங்க, இப்ப இவ்வளவு தூரம் நான் பிளான் போட்டதே நான் எதுவுமே சொல்லாம பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு தான். ஓடு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அன்லாக் பண்ணிட்டு தலைவர் பொண்ணு எடுத்து வந்துட்டேன். எங்க தலைவரே, நான் சௌக்கியமா? இங்க பாருங்க. என்ன ப்ரோ ஸ்லோ ஆயிடுச்சு ப்ரோ. இப்பதான் இங்க வந்திருக்கீங்களா? ஆமா. அடப்பாவே. ஓ, நீங்க அங்க ஓனத பார்த்து தான் என்ன இவ்வளவு ஸ்பீடு வரேன்னு கேட்டீங்களா? அட கடவுளே. தலைவரே, இங்க நம்ம பறக்கணும். அங்க பறந்து ஒரு புண்ணியமும் இல்ல. நீ வேலைக்கு ஆக மாட்ட ப்ரோ. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. நீ அங்க போய் இன்னொரு 2 முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கேடி வேலை பார்த்துருக்க ப்ரோ. அததான் சொல்லாம கேடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம பறக்குறோம் பாருங்க. நம்ம வண்டி போய் 8 புள்ளி கோலம் பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க பறக்கலாம், உரலாம். 15 வின்னா ப்ரோ. 15 வின்னு கேக்குறாங்க ப்ரோ அண்ணாட்ட லெவலுக்கு போறதுக்கு. அடப்பாவீங்களா, இவனுக்கு பண்றத பார்த்தா நம்ம இனி ஃபுல்லா ஓட்டே இருக்கணும் பொழுது. இங்க இந்த ஏலியன் முட்டையில ஒரு முட்டையை கொடுங்கடா. இப்பதான் ஏலியனே வாங்குனீங்களா? இப்பதான் ப்ரோ மாட்டீங்க ப்ரோ. எவ்வளவு வருது? இருங்க சொல்றேன். சொல்லு ப்ரோ. ஏன் ப்ரோ பயப்படுற? 61. 61? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு ப்ரோ ஸ்பீட் வந்திருக்கு? 44. 44. ஐப்பே இல்ல. பாப்போமா? பாப்போம் ப்ரோ. உன்னை முடிக்கிறதா ப்ரோ. உன்ன ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இப்போ உங்களை எப்படி காலி பண்ற பாருங்க. அந்த ட்ரிக் நான் வாயை திறந்து சொல்லாத காரணம் என்ன? நான் சொன்னா அவரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன தோக்கடிச்சுவாரு. அதனால சொல்லவே கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. அதாவது இதோட கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு லெவலா போக ஸ்பீட் அப்படியே ஏத்தி அந்த ட்ரெட்மில்ல ஓடி ஒரு தடவை ஓடுறப்ப ஒரு ஸ்பீடு ஏறுது. அந்த பெட்ல எடுக்கிற பாத்தீங்களா? அந்த பெட் எடுக்கும் போது அது ஒரு ஸ்பீடு கொடுக்குது. அப்புறம் அது இல்லாம நம்ம நடக்கும் போது ஒரு ஸ்பீடு, அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஸ்பீடு அதிகமாகுது. சோ இதான் நடக்குது. இதை கான்செப்ட் பண்ணி நம்ம முடிக்கிறோம். ஏன்னா ஒரு தடவை நம்ம முடிக்கிறப்ப பாருங்க 15 வின்னு கேக்குறாங்க. அதாவது 15 வின்னுனா நம்ம கிட்டத்தட்ட இங்க இருந்து அங்க 2 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 7.5 தடவை குடுக்குன்னு ஓடி வந்தாதான் இங்க இருந்து அங்க கிடைக்கும். ஓபன் கரோ. நம்ம ட்ரிக்ஸ் இப்பதான் வேலை செய்யுது. வந்துட்டா. டேய் வேலைக்கு ஆக மாட்டா போல இதே. இருங்க தலைவர், ஏதோ கடைசி முட்டையை வாங்கிட்டு வரீங்களோ? கடைசி முட்டையை தான் ப்ரோ வாங்கிட்டு வரேன். விட மாட்டேன். இப்ப பாருங்க எவ்வளவு ப்ரோ ஏறுது உனக்கு? அதான் அப்பயே சொன்னேன் 61. இப்போ அவ்வளவுதான். 96 ஏறுதா? ஆமா. எங்க ப்ரோ ஓடுற? இங்க வா ப்ரோ, பக்கத்துல இங்க வா ப்ரோ. நீங்களா இந்த டைம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அவரு ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றாரு. பரவாயில்ல, நம்ம இப்ப 100 ஏற ஆரம்பிச்சிச்சு. 100? எனக்கு 155 ப்ரோ. எப்படி ஒரு தடவை ஓடும்போது எவ்வளவு ஏறுது தெரியல. எப்படி உங்களுக்கு 155 வந்துச்சு? அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ. இப்பதான் 90 சொன்னீங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் அப்படிதான். இப்ப பாருங்க, நான் டாப் கீர் போடுறேன். அடுத்தது எந்த கீரை வேணா போடுங்க, உங்களால ஒன்னும் கீர் போட முடியாது. முட்டை என்ன எடுங்க எனக்கு என்ன ஆகுது? என்ன முட்டை கிடைச்சது? வேம்பேரா? ஐயா எவ்வளவு ஓடுது? ஒரு தடவை ஒன்னா எவ்வளவு கிடைக்குது? என்னங்க என் ட்ரிக்ஸ் இப்படி ஆகி போச்சு. 160. 160? டாப் கீர் போடு வண்டிய. போச்சு. தோத்துட்டேன் நண்பர்களே. நம்ம தோத்துட்டோம், அவ்வளவுதான். போற விட மாட்டேன், நானு விடவே மாட்டேன். என்ன இப்படி ஆகி போச்சு? நான் ஒரு பிளான போட்டா, அதாவது 13,000 14,000 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோமா? எவ்வளவு ஸ்டெப்? 14. நான் 17. இவ்வளவு முன்னிலையில இருக்கிறார் தலைவரு. தப்பாச்சே. விடவே மாட்டோம்ல ப்ரோ. விடாத ப்ரோ. டக்குன்னு ஒரு 8வது லெவல் போட்டு பாருங்க. 8வது லெவல் போட்டு கீரை போட்டு ஓடுறேன். நாங்க அவங்க கூட நானும் ஓடி ஓட்டுருக்க பாருங்க. பின்னாடி தான் நானும் ஓடுறேன். ஓடுங்க. பாத்தீங்களா, என்னோட வேம்பேர் கழுத்து மேலே கத்தி எடுத்து சொருகிடுவான் சதுக்குன்னு எடுத்து. வேம்பேர் மாதிரி இல்ல, ஏதோ பூச்சிக்கார மாதிரி இருக்கான்.
இன்சல்ட் பண்ற? ஓரா சிங்கா குட்டி ஓரா. அப்கிரேட் கம் ஆன் லெட்ஸ் டு இட். நான் முடியும் வந்துட்டேன். நானும் வரேன் ப்ரோ. விட மாட்டேன் ப்ரோ. உன்னை நீ என்ன பிடிக்க முடியாது ப்ரோ. பிடிக்க முடியாதா? இப்ப எப்படி வர மட்டும் பாருங்க. தொட முடியாது. பாரு ப்ரோ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு ப்ரோ. புயல் வேகத்துல போயிட்டு இருக்கிறேன். புயலுக்கே பூட்டா கடலுக்கே கேட்டா. ச்சே தப்பு சொல்றேனா? டைலாக் வரலனா விட்டுறணும் ப்ரோ. போடு அவ்வளவுதான். ஏத்தாச்சி இப்போ வாங்கடா இதையும். டேய் வேம்பயர் கொடுங்கடா டேய். அவன் தலைமையில வேம்பயர் கொடுங்க டென்ஷன் ஆயிடும் நான். இப்ப வேம்பயர் கொடுங்கடா கொடுங்கடா. அட ஏய் ஏன்டா அதையே குடுக்குறீங்க? அடங்கோ டேய். ஏய் என்னங்க இவனுங்க அடங்க. இப்போ ப்ரோ உனக்கு எவ்வளவு ப்ரோ பேருது? ஏய் என்ன இது? அட பாவீங்களா ப்ரோ வேஸ்ட் ஆயிச்சு ப்ரோ. என்கிட்ட குடுத்த பெட்டியே குடுத்துறானுங்க ப்ரோ. ஆமா அப்படிதான். அதை எக்கிப் போறேன்னா காசு கொடுக்கணுமா? டேய் யார அடிச்சு கொல்லுங்கடா. நான் இங்க விளையாடுங்க நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன். இப்படி ஆயி போச்சே. கமான் லெட்ஸ் டு. கஷ்டப்பட்டு வந்தோம் ப்ரோ. அப்ப நாங்க மட்டும் முதல்ல என்னோட ஒரு முட்டை வேஸ்டா போச்சு. ஒண்ணுமே கிடைக்கல அதுல. சோ சேட். 15 வின்னு கேட்டானா? நம்மகிட்ட எத்தனை வின்னு இருக்கு? 6 தான் இருக்கு. 15 வின்னு வேணுமா? விளங்குச்சு. நம்ம இதுல இன்னொரு முட்டையை ஓபன் பண்ணி வைப்போம். என்ன முட்டை வருதுன்னு இன்னும் ஸ்கெலிட்டன் இருக்கு. என்ன பெட்டோ? ச்சே என்ன ஏமாத்திட்டானுங்க ப்ரோ. இது ரொம்ப தப்பு ப்ரோ. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு ஒரு முட்டை வரல. அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கான மாதிரி அவருமா இருக்கு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நார்மலா நடந்தா எவ்வளவு ப்ரோ வருது? இப்போ எவ்வளவு வருது? தெரியலையே நான் நடக்கவே இல்லையே. நான் ஓடிட்டு இருக்கேன். எவ்வளவு ஓடி இருக்கீங்க? நானா 33,000. என்னோட அதிகமா ஓடி இருக்க ப்ரோ நீ? 30. நீங்க எவ்வளோ? நான் 32. 32? ஆ ஐயோ என்ன சொல்றீங்க? ஓடிக்கிட்டே இருக்க போல. இப்போ நார்மலா உங்களுக்கு ஒண்ணா எவ்வளவு? 257. எனக்கு 248 தான் வருது. அப்படியா? அப்ப சந்தோஷம். வெற்றி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு நண்பர்களே அவரை முந்துறதுக்கு. லெட்ஸ் டு இட். பாப்போம் நீங்களா நான் பாத்துருவோம் இன்னைக்கு. ஓட்றேன்டா விட மாட்டேன்டா. பாத்துருவோம் ஒரு கை பாத்துருவோம் நீங்களா அந்த ஒரு பெட்னால தான் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க போச்சு அந்த பெட்? வாடா கீழ எங்க ஒளிஞ்சிருக்கா? குட்டி வாடா அடுத்து ஏறு அடுத்து கார் மாறு போடு ப்ளூ கலர். மாரிஷி எனக்கு இன்னும் மாறவே இல்லையே. ப்ரோ கஷ்டமா இருக்கு. 419 ப்ரோ. 410. எனக்கு உங்களோட அதிகமா தான் இருந்தப்போ பிரச்சனை இல்ல. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜ். எவ்வளவு ஸ்டெப்ஸ் ப்ரோ? 77. 87,000 90,000. வாடா சிங்கா குட்டி ஓரா. யாருக்கா அப்கிரேட் ஆகுது? எனக்கு தான் அப்கிரேட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பச்சை கலர் அந்த மாதிரி இருக்கு. நான் தான் ப்ரோ அது வருது ஏறு 1 லட்சம் தாண்டேன் ப்ரோ. 1 லட்சம் ஸ்டெப்ஸ் தாண்டேன். ஓகே இவ்வளவு போதும். போவோம். இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. எவ்வளவு ஸ்பீடு வராரு பாருங்க அவரு. விட்டா கிளம்பி சர்ன்னு பறப்பாரு போலுது. இதுதான் மேடம் பாக்கல. பார்த்தேன் ஜம்பிங் எல்லாம் போட்டு பறக்குறீங்களே. லாவாவே வந்தாலும் நாங்க அதை பொருட்படுத்த மாட்டோம் ப்ரோ. அப்படியே கண்டுக்காம ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடு ப்ரோ நீ ஓடலாம் ப்ரோ. நீ யாரு ப்ரோ? ஓடு ராஜா. ஓடுறா. ஐயோ நமக்கு வேற அந்த ட்ரிக் ஒர்க் ஆக மாட்டேங்குதே. என்ன ப்ரோ அதை ஜம்ப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் விடுது. அடுத்த லெவல் பாப்பறியா ப்ரோ? ஆமா போங்க ப்ரோ போயிடலாம். இன்னும் கப்பு பத்தல. கப்பு முக்கியம் பிகிலே. எடு லாவாவது இவனாவது போடாங்க. செத்துருவான் போல. என்கிட்ட லைஃப் வேற இல்ல. நானும் ஒரு 6 கலர்ல ஓடி வந்துட்டேன். செத்துரு ப்ரோ. வசந்த் வரையான்னு பாப்போம். அப்போ அது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அப்ப மட்டும் ஒழுங்கா டென்ஷன் ஆயிடும் எனக்கு. இப்போ ஒழுங்கா கொடுங்கடா டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கா கொடுங்கடா. டேய் எதுக்குடா குடுக்குறீங்க இத? ஓகே நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டேன் ராஜா. நீ இங்கே ஓடு. இவங்க வெறுப்பேத்துறானுங்க ப்ரோ. 3 தடவை இங்க பாரு 12 கப்புடா. டேய் கஷ்டப்பட்டு ஓடனடா. அட பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களே. வெரி வருது சார். ஏலே கலெக்டர் ஏன் வயிறு எரியுதுல? லெஜெண்ட் கேன் யூ கிவ் லெஜெண்ட்? ஓ இங்க கப்பேத்துன்னு போயிட்டீங்களா? எல்லாமே அவன் செயல். இவர் நம்ம ட்ரிக்க ஃபாலோ பண்ணிட்டாரு போல. இது கடவுள் காட்டின வழி அது. அதானே ப்ரோ? நான் இங்க போய் ஓடிட்டு இருக்கேன். கதை கொடுக்குறாரு நம்ம கிட்ட கதை கொடுக்குறாரு. கதை கொடுக்குறேனா? ஆமா கதை கொடுக்குற பழக்கமே கிடையாது ப்ரோ எனக்குலாம். நல்லா கதை கொடுக்குற ப்ரோ. உனக்கு எவ்வளவு ப்ரோ ஒண்ணா ஏறுது? எனக்கா 800 தானா? சின்ன பையன் ப்ரோ. நீலாம் சின்னதா தான் ப்ரோ இருக்கேன். முடியல. நம்மளுக்கு எவ்வளவு இருக்குமா? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் 1500. 1300. 1300 தானே ப்ரோ? 1300 ப்ரோ. 1300. அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சல அதான். 1300 தானே ப்ரோ? அதுக்கு ஏன் ப்ரோ? உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லல. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். சீக்ரெட்டா? இருக்கு. அது இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். யாரும் முட்டாளு. சீக்ரெட்டா இருக்கா? இப்பவே வர டப்புன்னு வந்துட்டேன். என்ன சீக்ரெட்? ஒண்ணும் இல்ல. அதுதான் சொன்னேன். இங்க வர வைக்கிறதுக்கு தான் சொன்னது. எது ப்ரோ? எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. கஷ்டப்பட்டு வந்தேன் ப்ரோ. ஓடு எவனோ கௌபாயாமே. யாரா அவன் தான் முதல்ல கொடுத்தாங்க எனக்கு. அவன் தான் ஸ்பீட் அதிகம் அதுல. அப்படியா? எவ்வளவு ஆயிடுச்சு உங்களுக்கு? எனக்கு 1300. எனக்கு 1251. இருங்க எனக்கு இன்னொரு ஒண்ணு தோணுது. அதை போய் பண்ணிட்டு வர முடியும். இது இங்க ஓடுறது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது.
இருங்க வேற ஒரு ட்ரிக் போன ரவுண்டுக்கு ஓடி போயிடலாம் இருக்கீங்களா? வர முடியுது ஏய் வர முடியாதுன்னு நினைச்சேன் ப்ரோ. போன ரவுண்டுக்கு வர முடியுது ப்ரோ. வந்து வின் எடுத்துட்டு வரலாம் போல இது. நீ எவ்வளவு நேரம் நிக்கிறியோ அது வரைக்கும் நீ டைம் வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம் ப்ரோ. நான் ஏன் ப்ரோ நிக்கிறேன்? தண்டக்கருமா லெஜெண்ட் தான் ப்ரோ வரணும். ஒரே பெட்டியே வச்சிருக்காங்க நிறைய. எனக்கும் பாரு ப்ரோ ஜாம்பி தான் ப்ரோ நிறைய இருக்கு. எங்க இருக்கு? உங்களுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி ஜாம்பி நிறைய ஆக்கி பண்றீங்க ஒரே பெட்டே வந்தா? தெரியல இருங்க. ஓ எனக்கு ஒரே பெட்டே வந்தா வரவே இல்ல ப்ரோ. பண்ண முடியுது. யார் அதிகமா இருக்கணும்? ஓகே. எவன் பிளஸ் அதிகமா இருக்கணும் அவங்கள பண்ணிடலாம் போல இது. ஆமா. ஓஹோ சிறப்பு நண்பர்களே. 2 தடவை லெஜெண்ட் கொடுத்தது ஒர்த்து தான். போடு இப்போ ஓடுற பாரு எவ்வளவு ஏறுதுன்னு பாப்போம். ப்ரோ எவ்வளவு ஏறுது இப்ப பேசுங்க. இப்ப பேசு. எனக்கு 3300 ரைட் ஆல் ப்ரோ. கௌபாய் பெட்டே எனக்கு ஒன்னு வந்துச்சு அது வைக்க முடியல ப்ரோ. இப்போ எவ்வளவு ஏறுதே சொல்லுங்க. எனக்கு அதான் 3221. 4000. உங்களுக்கு அந்த கௌபாய் எப்படி 2 வருதுன்னு தெரியல. எனக்கு அது என்னன்னு தெரியல. பக்குன்னு நினைக்கிறேன். பக்லாம் இல்ல அதுக்கெல்லாம் ஒரு மக்களே ஏமாத்துறாங்க பாத்துங்க. ஏமாத்துறாங்க. ஆமா அப்ப எப்படி எனக்கு மட்டும் அது வந்தது காணாம போயிடுது? அதுக்கு வந்து ஒரு இது வேணும் ப்ரோ. அதுக்கெல்லாம் ஒரு வேணும் ஒண்ணு. சீட் பண்றாங்க கைஸ். சீட் பண்றாங்க எல்லாரும். நான் கூட என்னோட அந்த இதுலாம் போச்சுன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது போல நல்லதுதான்டா நடந்திருக்கு அப்படின்ட்டு. அங்க ஒன்னா வேஸ்ட் நண்பர்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அது என்ன மிஞ்சி போனா இதோட பிளஸ் ஒன் தான் போடுவாங்க. என்னோட ஸ்பீடா ஓடுற? என்னோட ஸ்பீடா ஓடுறீங்க? நான் எங்க ப்ரோ அங்க இருக்கிறேன்? நீ யார ப்ரோ பாத்து பேசிட்டு கிடக்குற? என்ன முன்னாடி தான் ஓடிட்டு இருக்கீங்க? நான் எங்க அங்க இருக்கிறேன்? நீங்க யாரையோ நினைச்சு எங்களை பேசிக்கிறாரு இவரு. தலைவரே நான் பாத்துட்டேன் தலைவரே. உருட்ட கூடாது. நீ அவன் இல்ல நான் இல்ல ப்ரோ. அது நிஜமா? ஐயோ கண்ணு தெரியல இவருக்கு. நீ எங்க ஓடுறீங்க? நான் பாத்துட்டேன். நீ எங்க ஓடுறீங்க சொல்லுங்க முத. நான் அதனால உன் பின்னாடி தான் இருக்கேன். ஏன் பின்னாடியா? ஆமா. ஏன் பின்னாடியா? ஆமா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களும் லெவல் 2 வர்றீங்களா? ஏய் கேடிங்க இவரு. நம்ம கேடி பார்த்தா இவரு நமக்கு மேல பழுகுது. அதுல ஓடனா ஸ்லோவா ஓடுறாங்க. அது வெறும் 1 கப்பு தான் எக்ஸ்ட்ரா தரானா. அதனால அது வேலைக்கு ஆகாது. நம்ம கப்பு ஏத்துனா கண்டிப்பா திரும்பி 50 கப்பு கேக்குறான். 50 கப்புக்கு நான் எங்க போவேன்? எங்கயாவது போங்க. இந்த மாதிரி கேட்டா இவன் இருக்கானே இந்த எடிட்டர் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்கேயாச்சும் போய் சிக்னல் பிக்சர் போட்டு விட்டுருவான் கண்டிப்பா. லெஜெண்ட் தான் வரணும் எனக்கு. லெஜெண்ட் சரவணா லெஜெண்ட் போடு. அட கௌபாயா? என்னடா கௌபாய்னு எங்கயாவது குடுக்குறாங்க. நீங்க அதை விட தர மாட்டேங்கிறாங்க. ஐயா காரணம் கோலோ போடு. ஓகே ப்ரோ. எத்தனை ப்ரோ ஓடுது? எனக்கு 5500. 5500? என்னை யாரும் தேட வேண்டாம். எனக்கு 4600 தான் ப்ரோ. என்ன ப்ரோ எனக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன். அது நான் அப்கிரேட் ஆயிட்டேன் வந்தது அதனால அதிகமா வருது. இருங்க தலைவரே. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி அப்கிரேட் ஆகணும்ல? அதுக்கப்புறம் பேசுங்க. அப்ப உங்களுக்கு 6000 வரும்னு நினைக்கிறேன். 6500 வரும்னு நினைக்கிறேன். இருங்க அப்கிரேட் ஆக போகுது. எவ்வளோ காத்திருப்போம் வந்துரு. எவ்வளோடா? 7000 ப்ரோ. 7000 வந்துச்சா? ஆமா. 1 hour later. ஏய் ப்ரோ அடுத்த லெவல். இப்போ எவ்வளவு? 11000மா உங்களுக்கு? 11300 3000 11030. 11030. 11030 ப்ரோ. ஐயோ 9000 எனக்கு 9000மா? அப்ப வேலைக்கு ஆக மாட்டீங்க. கௌபாய் தான் இப்ப ஸ்பீட் அதிகம்னு போட்டுருக்கு. நம்மளுக்கு கௌபாய் தான் வந்திருக்கான். அடுத்து வேற என்ன வாங்குவோம்? கௌபாயை விட இன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ. லெஜெண்ட் சரவணா. அவன் மட்டும் வந்துட்டானா? போடு. வந்துட்டான். லெஜெண்ட் அது இருங்க. லெஜெண்ட் ப்ரோ. காட்டுவாசின்னு சொன்னது இவன் தானா? அது பலே வீக்கா தான் இருக்கான். வீக்கா பாருங்க. அவனே ப்ரோ வீக்குன்ற. இரு ப்ரோ பாருங்க கௌபாய் தான் ஸ்பீட் அதிகம். அப்படியா? எதுல காட்டுது? அந்த பெட்ல போய் பாருங்க ப்ரோ. எனக்கு அவன் தானே கவுண்ட் ஸ்பீடா காட்டுது. எவ்வளவு காமிக்குது அவனுக்கு ஸ்பீடு? 44% காட்டுது. 44%. உங்களுக்கு வேற மாதிரி எனக்கு இன்ட்ல போட்டுருக்கான். இன்டா? சரி அப்ப அது கௌபாய் எவ்வளவு போட்டுருக்கு? கௌபாய் எல்லாம் கம்மி தான். எவ்வளவு போட்டுருக்கு? ப்ரோ நீ விட்டா இவரு என்ன பேச்சு போறாருங்க இவரு. ப்ரோ இப்போ எவ்வளவு ப்ரோ இருக்கு இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம்? எந்த கலர் வந்ததுக்கு அப்புறம்? கத்திரிப்பூ வரவே இல்ல. வெதர் போர்ட்டல். வெதர் போர்ட்டல். வெதர் போர்ட்டல் என்ன போர்ட்டல் அது? ஐயோ ஒப்சிடியன் வச்சு கட்டுவோமே ப்ரோ. மறந்து போச்சு. நெதர் போர்ட்டலா? நெதர். ஐயோ நெதர் போர்ட்டல் மறந்து போச்சு நண்பர்களே. ஒப்சிடியன். ரொம்ப நாள் ஒப்சிடியன்ஸ் வருது. ஒப்சிடியன் தான் ப்ரோ. ஒப்சிடியன் வச்சு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் எனக்கு வரவே இல்ல இன்னும். எனக்கு தான் வந்திருக்குது. 20000 ப்ரோ இப்ப. போடு. எனக்கு 3 மில்லியன் ஸ்டெப்ஸ் நண்பர்களே. 3.7 மில்லியன் ஸ்டெப்ஸ். 4 மில்லியன் தொட போறோம். உங்களுக்கு ஓடும்போது 20 ஏறுதுன்னீங்களா? ஆமா 20000. எனக்குலாம் 15 தான் வருது. சூப்பர் ப்ரோ. இதுதான் ப்ரோ எதிர்பார்த்தேன். நல்ல வேலை அவருக்கு எதுவும் பெருசா ஏறல. நான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல. அவரு நல்லா இருக்க கூடாது. உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. என்ன குட்ரமான தர இது தெரிது ப்ரோ. எனக்கு கேவலமான ஒரு மைண்டா இருக்கே ப்ரோ. கேவலமானவனா இல்ல ப்ரோ. இது கேமுக்காண்டி. நான் கேமுக்காண்டி கேவலமானவனும் அவன் பைத்தியக்காரனா. ப்ரோ
31,000 ப்ரோ 31,000 ப்ரோ 31 வருதா? ஆமா என்ன ப்ரோ சொல்ற? நம்மளுக்கு இப்பதான் 15 வந்திருக்கு. ஐயா 6 மில்லியன் ஸ்டெப்ஸ் வந்துட்டேன். 6 மில்லியன், நான் இப்பதான் 3 மில்லியனே தாண்டி இருக்கேன். அவ்வளவுதான். அப்ப நீ சீட் பண்ற ப்ரோ. அப்ப இந்த ஸ்பீட வச்சுட்டு அங்க போனா என்ன ஆகும்? இருங்க. ஐயோ பறக்குறாங்க இவன். போறா இதாடா எதிர்பார்த்தேன் நானு. ஜம்பனு ஓடு. இந்த ஸ்பீட்லாம் இங்க வேற மாதிரி. ஆனா ஒரு லிமிட் ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து இவ்வளவுதான் கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னா அப்படி கிடையாது. அந்த அங்க வந்த ஸ்பீடு அளவுக்கு இல்ல. ஒரு லிமிட் ஸ்பீடு தான் இருக்கு எல்லா இடத்துலயும். ரொம்ப ஸ்பீடு அந்த அப்படியே அடிச்சு சர்ன்னு போற அளவுக்குலாம் வரல. 50 தானே ப்ரோ கேட்டிருந்தாங்க. ஆமா 50 எடுக்கணும் இப்ப. 2 4 போடு. லாவாவது இவனாவது போடு. லாவாக்கே அல்வா குதிட்டு போற அளவுக்கு ஸ்பீடு வந்திருக்கு நம்ம கிட்ட. என்ன தலைவர் சைலண்ட் ஆயிட்டாரு? ஏதோ வில்லங்கமா இருக்கே. தலைவர் தூங்கிட்டாரா? போடு 35. எத்தனை கப் ப்ரோ வச்சிருக்க? என்னது எத்தனை வச்சிருக்கீங்க? வின்னு கப்பு கோப்பை என்னன்னா வெறும் 6 தான் இருக்கு. சொல்லு ப்ரோ. போய் தள்ளு அப்படியே. 6 தான் ப்ரோ இருக்கு. அள்ளி வீசு ப்ரோ. ஏதோ சைலண்டா வேலையை பாக்குறாரு அது மட்டும் தெரியுது. கேட்டா நம்ம கிட்ட கதை விடுறது. 6 தான் ப்ரோ இருக்குன்னா கேட்க மாட்டேங்கிற. நான் நம்பிட்டேன் ப்ரோ. இவர் ஏதோ சைலண்டா வேலையை பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம கேக்குறப்பெல்லாம் பொய்யா சொல்லி நான் 30,000 சொன்னா ப்ரோ எனக்கு 20,000 தான் ப்ரோ வருது அப்படின்றது. ப்ரோ அவ்வளவுதான் வருதா? அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இப்போ இல்ல ப்ரோ, ஒரு ஆள் பேசுறத வச்சு எப்படியாப்பட்ட ஆளுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்லவன கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றீங்களா? அவர் எவ்வளவு நல்லவர்னு? இல்ல எப்படியாப்பட்ட பொய் தான் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா கண்டுபிடிச்சிடலாம். உங்க மூஞ்சி இல்ல உங்க வாய்ஸ் இல்ல, அந்த வாய்ஸ்ல தெரியும். எனக்கு நான் ஓடும் போது எவ்வளவு ஏறுது? எனக்கா நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன 20,000 ஏறுது. ஓடும் போதா? ஆமா ஓடும் போதா? ஆமா ப்ரோ தெளிவா சொல்லு ப்ரோ. அந்த ட்ரெட்மில் ஓடும் போதா நார்மலா ஓடும் போதா? ட்ரெட்மில் ஓடும் போது 20,000 ஏறுது. எனக்கு 31,000 ஏறுது. அதான் சொன்னேன். நார்மலா ஓடும் போது? நார்மலா ஓடும் போது தெரியல. ஓ அப்ப ட்ரெட்மில் ஓடுன்னு கிடைக்கிறீங்களா? ஆமா ஓடுங்க தலைவரே ஓடுங்க. போடு இன்னொரு எடு. இன்னும் ஒண்ணுதான். போடு தப்பிச்சிரு. சித்ராதரா டேய் சித்ராதரா ஒண்ணுதான் போதும். வந்துட்டேன். போடே வந்துட்டோம்ல ப்ரோ. என்னது இது இங்க வந்துட்டீங்க? ஆமா எப்பயும் வந்தாச்சு இங்கலாம். இந்த வச்சிக்க போடு மியூசிஷியன். நீ அங்க கதை தான் பேசிட்டு இருந்தியா ப்ரோ? ஆமா மியூசிஷியன்னா யாரு ப்ரோ? மியூசிஷியன் இருக்கான். மியூசிஷியன் அவர் ஸ்பீடு. ஓகே. நீ எத்தனை மில்லியன் ப்ரோ ஓடி இருக்க? நீ எத்தனைன்னு சொல்லு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லல. நான் 8 மில்லியன். 8 மில்லியனா? என்னங்க இது? நீ ப்ரோ இரு ப்ரோ மனச கஷ்டப்படுத்துற ப்ரோ. ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுடா. ஓகே அப்படி இப்படின்னு 11 மில்லியன் வந்தாச்சு. 11 மில்லியனா? அரே பாய் क्या करते हो भाई? तुम्हारा नाम क्या है मालूम नहीं? கதை விடாதீங்க. கதை விடுறேனா? 11 மில்லியன் என்னத்துக்கு உங்களுக்கு அந்த கலர் மாறுறதுமே? ஏன் கலர் தான் இருக்கு. கலரா? இப்ப பாருங்க மாறு. சரி ஓடும்போது எவ்வளவு வருது? ஓடும்போது எவ்வளவு ஓடுது? என்ன 66,000 கே. 66,000மா? முன்னாடி 40,000 கே. 40,000 கேவா? உங்களுக்கு 37,000 தான் ப்ரோ வருது. மாட்னா பாரு ப்ரோ. முத்தனா என்னடா இது கதையா இருக்கு? ஒரு ரவுண்ட்ல ஒரு விதமா வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பெட்டு. என்னங்க இது? எனக்கு இந்த ரவுண்ட்ல இந்த சைடுல எல்லா பெட்டு சம பவரா இருக்காளுங்க. 250 வின்னா? ஆமா. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஏறுது? முதல்ல ஒண்ணா நீ சொல்லு, நான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நீங்க தான் போய் நான் போனதா சொன்னேன்ல. எவ்வளவு சொன்னீங்க? ஃபட் வாங்குறது 66,000 எனக்கு. 66,000. 66,000 அதுதான் எனக்கும். 66,011,000. சீப்பா ஐயோ கடப்ரோ இது கேக்கே வந்து என்ன டென்ஷன் பண்றானே ப்ரோ. 11K பாக்குறேன் ப்ரோ. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கறது இல்ல. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஐயா எனக்கு இன்னும் அந்த ரோஸ் கலரே வரலங்க ஐயா. அப்படியே வருமே. வரல ப்ரோ. பக்கத்துல வந்திருப்பேன். கிட்ட வந்துச்சு ஆனா அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஆயிச்சு. என்ன glitch ஆகுது? ஆமா அதான் glitch. ஓஹோ இந்த லெவலே glitch தானா? உங்க பக்கத்துல நடத்துறக்கான அடுத்து அந்த லெவல் தான் நினைக்கிறேன். தெரியுது. பேசாம ஸ்கிப் கொடுத்து பாப்பா. எவ்வளவு கேக்குறானே? டேய் 500 கேக்குறான். போடா அங்கட்டு. அப்படி பொத்திண்டி நில்லியா ஓரமா. இப்ப 250 வின் வேணுமா? ஐயா 250 வின்னுக்கு நான் எங்க போவேன்? புயல் வேகத்துல ஓடணும் அப்பனா. ஓட தூரம் குறையல. போக ஒண்ணும் புரியல. ஆக மொத்தம் ஒண்ணும் விளங்கல. நண்பர்களே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா செத்துட்ட ப்ரோ. புயலாய் பரப்படுவான் மண்டலே. செத்துட்ட ப்ரோ. ஒண்ணு அவளையா நல்ல வேலை. டேய் ஒண்ணும் இல்லையா? செத்துட்டீங்களா? ஒண்ணு இல்ல ப்ரோ. அது இங்க ப்ரோ. இங்க
சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வெளியே எகிரி குதிச்சிட்டீங்கன்னு தெரியுது குதிக்கிறேன்னு. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா. ஓடுறா ஓடுறா. சோனமுத்தா இவன் தான் எங்கேயோ நல்லா அடி வாங்கியிருக்கான், அந்த மாதிரி தான் இருக்கும் கதை. ஏறா டேடே டேடே ஏறா ஏறா அவ்வளவுதான்டா. ஓடுறா 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 ஓடுறா. ஓஹோ தலைவரே நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா சித்தப்பே? உங்களுக்கு நீங்க முன்னாடியே எங்க? நான் வந்தாச்சு. ஐயோ என்னங்க இவரு நம்ம போற பிளான் எல்லாத்தையும் முன்னாடியே ஜோசிங்க செய்வான் பாருங்களா? முன்னாடியே நாங்க அப்படி. எத்தனை கப் வச்சிருக்கீங்க? அது சீக்ரெட். விஷயம் டாப் சீக்ரெட். பயப்படாத சொல்லு ப்ரோ. அது சீக்ரெட். சோனமுத்தா பயப்படாத. ஏறு ஏறு ஏறு. ஐயா சரியான ஆளுங்க இவரு. ரெட்மில போட்டு ஓடுறாரு. பயங்கரமான கேடி தான் ப்ரோ நீ. ஏடி நான் கூட உன்னை டம்மின்னு நினைச்சேன் ப்ரோ. தெரிஞ்சுச்சா போதும். டைமுக்கு ஏத்த மாதிரி ஓடுறாரு. டிங் 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 டிங். Later that same evening. ஐயா நான் இங்க ஓடிட்டு இருக்கேன். நீ எத்தனை மில்லியன் ப்ரோ வந்திருக்கா? 80 மில்லியனு. 80 தானா? பரவாயில்ல, நானும் எங்கேயோ இருக்கேன். நீங்க எத்தனை? நான் 100 மில்லியன். 100ஆ? ஆமா. ஐயா கதை பேய் கதை. பேய் கதையா? ஆமா. பேய் கதைனா என்ன ப்ரோ? உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. நான் 2ல இருக்கேன். 2ல தான் நானும் இருக்கேன். 3 டூக்கு வாங்க. உங்களுக்கு என்ன கலர் ட்ரெட்மில் இருக்குன்னு பாப்போம். அப்பதான் நம்புவேன் நானு. நீ நம்புறா நீ தான் ப்ரோ வரணும், நானும் ப்ரோ வரணுங்க. அப்பதான் ப்ரோ வர வச்சு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியும். அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். எனக்கு தெரியும் ப்ரோ நீ என்னென்ன வேலைலாம் பண்ணுவேன்னு, அதுக்கு தான் இங்கே நிற்கிறேன். அடுத்து வரதுக்கு என்ன வேணும்னு பாப்பீங்க. அடுத்து ஏதோ 250 தான் நினைக்கிறேன். 50 வின்னு வந்தாச்சு ஆல்ரெடி. 250 வின்னு வேணுமா? ஐயோ ஆண்டவரே 250 வின்னு வேணுமா? 28,000 தான் ஏறுதா? அடப்பாவீங்களா? இந்த 21 லெவலுக்கு போயிட்டா ஜம்முன்னு போயிடலாம். எங்க ஆளை காணும் ப்ரோ? நீ கதை விடுற ப்ரோ. கன்ஃபார்ம் கதை பேய் கதை. நான் 1ல இருக்கேன் ப்ரோ. 1ல இருக்கீங்களா? இப்பதான் 3ல இருக்கிறீங்க நீங்க. 3ல வந்து பார்த்தா 3லே இல்ல. அப்ப 2லயும் பாத்துட்டீங்க. அப்ப 2ல இல்லைன்னா அப்புறம் எங்க இருப்பான்? இல்லையே அப்ப 1ல தான் இருப்பீங்க. ஆமா. 1ல என்ன பண்றீங்க? ஓடிட்டு இருக்கேன். பயிற்சி எடுத்து யாரு கூட? கடினமான உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆமா நாங்களாம் இங்க இது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல. பாத்துட்டேன். பச்சை கலரா? என்ன ப்ரோ பச்சை கலர் இருக்கு உன் ரெட்மில? சொன்னா நம்பணும். நம்மளாம் என்ன பண்றது? உங்களே பச்சை கலர்ல இருக்குங்க வருது. இதுலயே ஸ்பீடா தான் வரும். இதுக்கு மேல கையில பிடிக்க முடியாது இந்த காலைய. 21வது லெவல் போ சீக்கிரம். என்னங்க இதே போக மாட்டேங்கிறான். டேய் போடா. போக மாட்டேன். மாறிச்சு. நல்லவங்களுக்கு அதான் வர டக்குன்னு போயிடும். மாறிச்சு ப்ரோ மாறிச்சு. டிங் 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 டிங். அவ்வளவுதான் 300 வந்துச்சு. 300 வந்து இன்னும் ஏறலையே. மாறா லெவலே. டேய் ப்ரோ லெவல் மாறாது போல இது ப்ரோ. அவ்வளவுதான் மேக்ஸிமம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீ வருங்க நானும் ஓடிட்டு தான் இருக்கேன். மாறிச்சு. ஓய் போடு பயங்கரம். அருமை ஓடுறான் ஓரளவுக்கு ஸ்பீடா ஓடுறான். ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடலையே. என்ன நம்பர்ல இப்படி ஆகி போச்சு. ஆனா ஓகே தான். அங்க போய் ஒரு தடவை ஓடி வரதுக்கு இங்க +1 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால கொஞ்சம் கம்மி தான். என்ன பண்றது? லாவா டேய் இருடா போயிரண்டா டேய் லெவல் 7 லாவா. ஐயா ஏறா அப்பாடி ஈடும் போல. டிங் 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 டிங். எத்தனை கப்பு ப்ரோ? 1 வேணும். 1 வேணுமா? இருங்க நானும் வந்துட்டேன் கிட்ட வந்தா விட்டுருவோமா நாங்க? இரு ப்ரோ கொஞ்சம் அவில ப்ரோ உங்க கூட வந்துடுறேன். ஃபுல்லா என் கூட யாரும் வரக்கூடாது. வந்துட்டேன் 250 வந்துச்சா? இரு ப்ரோ 250 வர போறோம் ப்ரோ. போயிரா வந்துட்டேன். 250 வந்துட்டேன். என்ன இது? என்னது கமிங் சூனா? ஆமா அவ்வளவுதான். இதுல அப்ப யார் ஜெயிச்சது? இதுல இருங்க பேசாம இது எடுக்காம ஓடி ஒரு பெட்டு மட்டும் எடுத்துட்டு போவோம். சும்மா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுதான். சரி ஓகே யார் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அந்த இது தராங்களோ ரெடி ஸ்டார்ட் 1 3 சொல்லுவோம். ரெடி தான். கொடுங்க. ஓபன் 3 முட்டை 3 முட்டை. என்ன வருது? போடு. ஃபார்மர் பார்பர். யாரு போய் அந்த 5 எடுக்கறாங்களோ அவங்க தான் வின்னு. ரெடி 1 2 3 கரெக்டா இருக்கு ப்ரோ ஓறதுக்கு. அத தான் சொன்னேன். வாங்க நம்ம வேகத்துல போறானே. வர விடாதடா. இது மட்டும் விட்டுறாத. விடிஞ்சிரும் போல. லாவா வந்துடக்கூடாது. வர லாவா ரைசிங்னா வீட்டு மேல ஏறி ஓடுவோம். போ எங்க போறதுன்னு தெரியலையே. வர லாவா வரக்கூடாது. ஐயா லாவா வருது. இது பிடிக்கணும் எல்லாம் காலி ஆடுவேன். ஐயோ லெவல் 5யா? போடு லெவல் 5 ரொம்ப கஷ்டம் ப்ரோ. முடிஞ்சது என் கதை. போச்சு. வீட்டு மேல ஏறது கொஞ்சம் வலி வச்சிருக்கான். அப்பாடா நல்ல வேளை ஏன் நின்ட்டேன்.
அவ்வளவுதான் தப்பிச்சிட்டேன். எங்க ப்ரோ இருக்க? வீட்டு மேல இருக்கீங்களா? இருங்கோ நல்லது. ஐயோ அதுக்குள்ள போறதுக்குள்ள ஏன்னா ஒண்ணு ஆகணுமே. போடா எங்க போறது செல்வா? எங்க போறது? லாவா ரைசிங் வந்துரும். ஐயோ தலைவர் காலி. ஐயோ பத்தாதுல வேற. செத்தம் போங்க. ஆமா போடா தப்பிச்சிட்டேன். போடு தப்பிச்சிட்டேன். யாருகிட்ட? நம்பல் கிட்டே வா ப்ரோ. என்ன ப்ரோ நீ பயந்து இப்படி இருக்க? லைட் அடி விழுகுது. இப்படி அடி விழுகுது. ஐயோ அநியாயத்துல அடி விழுகுது ப்ரோ. நம்மளால முடியல. இப்போ நான் அங்க போறதுக்குள்ள ஏறணுமே. வர அங்க போறது. ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ இது. ரொம்ப கஷ்டம். போயிடு எப்படி போறது தெரியல. போயிட மாட்டேன். நம்பர்களே போவனா கமெண்ட் பண்ணுங்க. காலியா வேணா கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. போவனான்னு தெரியல. போயிடா கடவுளே. ஸ்பீடா ஓடுற மாதிரி தெரியுது. ஓடுவோம் ஸ்பீடு. நல்லா சொல்ற ப்ரோ. ஆமா வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸ்பீடா ஓடணும். ஐயோ லாவா இல்ல போடு காலி நினைக்கிறேன். வந்துட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே. எங்க தலைவரே தலைவர் ஏறிட்டாங்க. ஐயோ ஐயா தேவையில்லாம நானே பின்னாடி திரும்பி அடி ஆயிட்டு பண்ணதுக்கு. தலைவரே முடிச்சு விட்டாங்களா தலைவரே அவங்கள? தலைவர் பொறுமையா நான் நண்பா ஜெயிச்சிட்ட நண்பா. கவலைப்படாதீங்க. என்ன பண்றீங்க தலைவரே? ஆமா மாரி வரீங்க. சின்ன பசங்களுக்கு வழி ஒண்ணுல ப்ரோ. அதான் வழி விட்டேன். எல்லாம் பக்கத்துல வந்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேன் ப்ரோ. நான் இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பிரயோஜனம் ப்ரோ? அவங்க ஒரு ஃபினிஷிங் வைக்கலனா நம்மளே ஒரு ஃபினிஷிங் வச்சுக்க வேண்டியதா? அவ்வளவு இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வந்து சந்திக்கிறேன். பாய்.